எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் பத்தி தான் பேசலாம் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறேன். ஏன்னா, இந்த கடைசி ஒரு சில வாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆஃபீஸ் நம்பர கான்டாக்ட் பண்ணி ஃபோன் கால்ஸ் வந்து எடுக்காம இருந்திருந்திருப்பாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் பண்றாங்க. ஆனா ரிப்ளையே இல்ல அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து நெனச்சிருப்பீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமான காரணம் என்ன அப்படின்றதுக்கான ஒரு பதிவு தான் இந்த ஒரு பதிவு. ஸோ வாட்ஸ்அப் நிறுவனம், மெட்டா நிறுவனம் தான். மெட்டா நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பொங்கலுக்கு முன்னாடி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். ஈவன் ஒரு 2 டேஸ் வந்து நடுவுல வந்து நான் கிளாஸ் கூட எடுக்காம இருந்தேன். ம வாட்ஸ்அப் நம்பர் பிளாக் ஆனதுனால. அதுக்கப்புறம் திரும்பவும் கிளெய்ம் குடுத்து, திரும்ப வாட்ஸ்அப் நம்பர வந்து திரும்ப நம்மனால எடுக்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த சேம் டேலயே வந்து பிளாக் பண்ணாங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசினஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்றவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாவே போயிட்டுருக்கு. நெறைய சாட்ஸ் உள்ள வரும்போது நீங்க வந்து வயலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி, மெட்டா நிறுவனம் வந்து அந்த வாட்ஸ்அப் பிசினஸ வந்து பிளாக் பண்றதுன்றது வந்து எல்லாருக்கும் நடக்கக்கூடிய இயல்பான ஒரு விஷயம். அந்த மாரி தான் நம்மளுக்கும் வந்து இவ்வளோ நாளா யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த 9087 808 808 அந்த வாட்ஸ்அப் நம்பர வந்து பிசினஸ் வாட்ஸ்அப் நம்பர வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. இப்ப அதனால வந்து இவ்வளோ நாளா வெயிட் பண்ணி பார்த்தோம். திரும்பவும் மெட்டா கிட்ட வந்து ரீஅப்பீல் பண்ணி பார்த்தோம். பட் எதுவுமே வந்து பலன் அளிக்காததுனால, இப்போ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர அஃபிஷியலா வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம். அந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு இதுக்கப்புறம் நீங்க வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னா, அ ரிப்ளை வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பழைய நம்பர்லயே இதுக்கப்புறம் நாங்க வந்து ஃபோன் பண்ணலாமா? இல்ல புது நம்பருக்கு நாங்க ஃபோன் பண்ணணுமா? அப்டின்னா, நீங்க பழைய நம்பருக்கே கூட கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல புது நம்பருக்கு கூட நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். பட் பழைய நம்பரும் ஆக்டிவா தான் இருக்கும் இன் ஃபோன் கால்ஸ்ல. ஆனா வாட்ஸ்அப்ல வந்து இதுவரைக்கும் நீங்க எந்தெந்த சாட்லாம் யாரெல்லாம் பண்ணியிருந்தீங்களோ, சில பேர் பேமெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்து திதி தேவதைக்காக பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ரசமணிக்காக பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. அங்க நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா வராது. அதனால இந்த நான் இப்ப குடுக்கக்கூடிய புது நம்பருக்கு வந்து இதுக்கப்புறம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. சப்போஸ் ஃபோன் பண்ணி எடுக்கல அப்டின்னா, ஏன்னா அதிகமான கால் ஃப்ளோஸ் இருக்கிறதுனால, சம்டைம்ஸ் வந்து பிக் பண்ண முடியல கால்ஸ நம்ம ஆஃபீஸ்ல இருந்து. இப்ப அதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு ஒரு 2 டூ 3 வீக்ஸ்க்குள்ள எல்லோரோட காலும் 24/7 அட்டெண்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நாங்க கிரியேட் பண்ண போறோம். அதனால வந்து ஒரு 2 டூ 3 வீக்ஸ் வரைக்கும் என்ன மாதிரியான சிரமங்கள் இருந்தாலும் அந்த சிரமத்திற்கு வந்து முதல்ல மன்னிக்கணும். ஏன்னா நெறைய பேர் வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணியிருப்பீங்க, அட்டெண்ட் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் வாட்ஸ்அப் பண்ணியிருப்பீங்க. வாட்ஸ்அப்பும் நாங்க பார்க்க முடியாம சிச்சுவேஷன்ல இருந்தோம். அதனால இப்ப வந்து வாட்ஸ்அப் நம்பர அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்றோம். 9087 888 588 இதுதான் வந்து அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் இதுக்கப்புறம் அழைக்கிறான் மாதவனுக்கு. 808 808 நம்பர் நடுவுல ஏதாவது சப்போஸ் மெட்டாலேருந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா, திரும்பவும் அந்த நம்பரும் வந்து செயல்பாட்டுல இருக்கும். அப்படி ரிலீஸ் பண்ணல அப்படின்னா, அந்த செயல்பாட்டுல இருக்கக்கூடிய அந்த நம்பர் இருக்காது இதுக்கப்புறம். இதுக்கப்புறம் இந்த 888 588 நம்பர் தான் 9087 888 588 நம்பர் தான் வந்து அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பரா அழைக்கிறான் மாதவனுக்கு வந்து இருக்க போது. சம்டைம்ஸ் இந்த பழைய நம்பர் வந்து ஒரு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் வந்து யூஸ் பண்ணாம நம்ம அப்படியே வச்சிருக்கும்போது, லைக் இப்போ பிளாக் பண்ணியிருக்காங்களே, இப்போ நம்ம யூஸே பண்ண முடியாது. அதனால அத நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா, சம்டைம்ஸ் மெட்டாவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நம்பர வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. திரும்ப ரிலீஸ் பண்ணாங்கன்னா, அந்த டைம்ல வந்து திரும்பவும் வந்து நம்மனால வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும். ஆனா, இந்த ஒரு 2 டூ 3 மந்த்ஸ் அப்படின்றது வந்து சப்போஸ் ரிலீஸ் பண்ணலனாலும் என்ன பண்றது? அதனால அஃபிஷியலாவே நாங்க நம்பர் சேஞ்ச் பண்றோம். கிட்டத்தட்ட ஒரு 4 டூ 5 டேஸ் வந்து நாங்க அப்பீல் பண்ணிட்டு வெயிட் பண்ணோம். திரும்ப ஒரு ரீஅப்பீல் நாங்க நெறைய வாட்டி பண்ணோம். பட் எந்த ஒரு விஷயமும் பலனளிக்காதனால, இப்ப அஃபிஷியலாக நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து சேஞ்ச் பண்றோம். சரி. இதுக்கப்புறம் அ எந்த மாதிரியான ஜிபே நம்பர் நாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 808 808 அந்த நம்பருக்கு தானே நாங்க பண்ணோம். இப்ப நாங்க எந்த நம்பருக்கு பண்ணணும் அப்டின்னா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க சேட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு குடுப்பாங்க. அதே மாதிரி ஃபோன் கால்ஸுமே வந்து நீங்க 808 808 நம்பருக்கும் பண்ணலாம். 888 588 நம்பருக்கும் பண்ணலாம். 2 ஃபோன் நம்பர்லயுமே வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள் அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 2 டூ 3 வீக்ஸ்க்குள்ள எந்த நம்பருக்கு இதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நான் அப்டேட் குடுப்பேன். ஏன்னா, அந்த ஒரு நம்பர் தான் 24/7 வந்து வொர்க் பண்ண போது இதுக்கப்புறம். இந்த ஒரு அப்டேட்ட தான் உங்ககிட்ட நானு குடுக்கணும்னு சொல்லி நெனச்சேன். ஏன்னா நெறைய பேரு கால் பண்ணியிருப்பீங்க. நெறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கிளாஸ்க்காக எல்லா விஷயத்துக்காகவும் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் எங்கனால பதில் குடுத்துருக்க முடியாது. ஈவன் இது கிளாஸ் எடுத்துட்டு இருந்தோம் இல்லையா? 21 டேஸ் வேக்கப் சேலஞ்ச் போயிட்டு இருந்தது. 15த் டேல வந்து நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் அந்த வேக்கப் சேலஞ்ச் வந்து திரும்ப வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா 15வது நாள்ல கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாட்ஸ்அப் பிளாக் ஆச்சு. யாருக்கும் மெசேஜ் சென்ட் பண்ண முடியாம ஆச்சு. அப்ப மெசேஜ் சென்ட் பண்ண முடியாதுன்னும்போது நம்ம லிங்க் அனுப்ப முடியல.
லிங்க் அனுப்ப முடியாதுன்றதுனால யாருனாலையும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாம இருந்தது. திரும்பவும் அத வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மீதி இருக்கக்கூடிய 6 டேஸ வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் ஏதாவது கிளாஸஸ் அது எல்லாமே இருந்துச்சுன்னா, இந்த 888 நம்பருக்கே நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி அந்த கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் எந்த கிளாஸோட அனௌன்ஸ்மெண்ட்னாலும் இந்த நம்பர் மூலமா தான் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதற்குண்டான ஒரு பதிவு தான். சில பேர் என்னன்னா, இல்லங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் 888 நம்பர் வந்து நீங்க ஆல்ரெடி Instagramலயும் இத பத்தின அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருந்தீங்க. அதுக்கு நான் மெசேஜ் பண்ணேன். இருந்தாலும் ரிப்ளை வரல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அ நெறைய சேட்ஸ் உள்ள வர்றதுனால எல்லாருக்கும் இம்மீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. ஆனா, கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவாங்க. அந்த சேட் எல்லாமே கிளியர் பண்ணிடுவாங்க. நீங்க சேட் பண்ணிடுங்க. அது ஒரு மெசேஜ் போட்டுருங்க. அதற்குண்டான ரிப்ளை நிச்சயமாக வரும். ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களோட சிரமத்திற்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அழைக்க நான் மாதவன் டீம்ல இருந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோ பதிவுல சந்திக்கிறேன். நன்றிகள். வணக்கம்.